ஹலோ யுவஸ் நான் எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா, ஸ்டீல் டோர் போடுறதுக்கு முன்னாடி சப்போஸ் வீட்டுக்கு வந்து ஸ்டீல் டோர் போட போகிறீங்க, ஜிஐ ஸ்டீல் டோர் போட போகிறீங்க அப்படின்னா, இந்த டைல்ஸ் வந்து எலவேஷன் டைல் வந்து ஃபுல்லாக முடிக்க முடியலங்க. ஏன் அப்படின்னா அதை சுற்றி வந்து ஒரு அடி விட சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து விடுற மாதிரி ஆயிடுது. இதனால் வந்து கடைசி வேலை வரைக்கும் நம்ம வந்து இந்த டைல்ஸ்காரங்க பின்னாடி கொஞ்சம் சுற்றுற மாதிரி ஆகிடுது. ஏன் இந்த மாதிரி விடணும் அப்படின்னா, அந்த ஸ்டீல் டோர் வந்து யூஸ்வலாக ஃப்ரேமோடு வரும். அந்த ஃப்ரேமும் சேர்த்து டோரும் அதுலேயும் வந்துடும். அது ஃபிட் பண்ணும்போது அந்த ஆங்கர் போல்ட்டு போட்டுட்டு சுற்றி அந்த கலவை போட்டு ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, நம்ம டைல்ஸ் ஆளுங்கிட்ட பின்னாடியே சுற்றுற மாதிரி ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டிபெண்டன்சி ஆகிடுது. இவங்கள இந்த ஸ்டீல் டோரு ஆரம்பத்திலே போட்டோன்னா அதில் கை வச்சு ரொம்ப அழுக்காகிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பெயிண்ட்டும் அடிக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக. அதாவது அதுவும் நமக்கு அடிஷ்னல் செலவு. ஸோ அதனால் இந்த ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இவங்க அதுக்கு பதிலாக மரம் மாதிரியே தனியாக ஃப்ரேமை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் அது வந்து ஃபிட் பண்ணாங்கன்னா நமக்கு அந்த தொல்லை இருக்காது. பட் இன்னும் அந்த மாதிரி பண்ணாமல் எல்லாம் ஃப்ரேமும் டோரும் சேர்த்தே எல்லா மேனுஃபேக்சரரும் வந்து விற்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பிளான் நான் பண்ணுறேன்னா, இந்த எக்ஸிஸ்டிங் டோர் வந்து சும்மா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக போட்டிருக்கேன். இதை எடுத்துட்டு அப்புறம் அவங்க ஸ்டீல் டோர் போடும்போது இது வந்து வேறு ஏதாவது ரீயூஸ் பண்ணிக்கணும். அந்த இதுக்காக பண்ணுறேங்க. இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ. பாய்ங்க.